NMAT Civil Muthukan. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்டீஜர்ஸில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அது 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் ஆனது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கும்போது 3 நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ 3 நம்பரில் அந்த அடிஷன் ரூலோ இல்லை நம்ம சப்ராக்ஷன் ரூலோ இல்லை மல்டிப்ளிகேஷன் ரூலோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்க்குறது தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஈக்குவலாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ 3 நம்பர்ஸ், இப்போ இது ஏ, இது பி, இது சி. ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோஷியர் அப்படின்னு சொல்லணும். ஸோ மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. செக் பண்ணிடலாமா? -3 இங்கே -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இது ப்ராக்கெட்குள்ளே திரும்பியும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இதை சால்வ் பண்ணால் -7, இங்கே சால்வ் பண்ணால் -5, இங்கே வரும் -5, -3 -7 -10. 2 மைனஸ் இருக்குது, ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைன் போடணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ஸோ அப்போ இந்த அமௌண்ட் நம்பர்ஸுக்கும் இது ஏபிசி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி is equal to A plus B plus C. So bracketல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ -7 இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -7. ஸோ -3 ப்ளஸ் -6 -2 -7 -3 -6 -9. 2 மைனஸ் ஆட் பண்ணால் மைனஸ் போடணும். -9 is equal to -9. Associative property true.